டே 4 ஆஃப் 200 புஷ்அப் சேலஞ்ச். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தாங்க காலையில எந்திரிச்சேன். பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் எடுத்து மாட்டிட்டு, நல்ல புள்ளைய கேட்டெல்லாம் தொறந்துட்டு, கேட்டையும் மூடிட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு புஷ்அப் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புல் அப் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹாஃப் ரெப் மாரி தான் போட்டேன். ஃபுல்லா போல. ஹாஃப் வரைக்கும் தான் போட்டேன். அதனால இதெல்லாம் மிஸ்டேக்குன்னு சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண முன்னாடி வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம பண்றத விட இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற சரவுண்டிங்ஸ்லாம் சூப்பரா தெரிய போகுதுன்னு. அப்புறம் நம்மளோட நார்மல் புஷ்அப் 20 செட் ஆஃப் 20 ரெப்ஸ் ஆஃப் 5 செட்ஸ் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு 20மே அதாவது 100மே சூப்பரா வந்துருச்சுங்க. எந்த மிஸ்டேக்குமே இல்ல. ப்ராப்பரான ஃபார்மு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. எனக்கு இதான் பெர்ஃபெக்ட்ன்னு தோணுது. இப்போ இதோட மாத்தணும்னு நீங்க சொல்லுங்க. இத முடிச்சுட்டு டைமண்ட் புஷ்அப் போயிட்டேன். டைமண்ட் புஷ்அப்புமே வந்து இன்னைக்கு ஓவராலா பார்த்தோம்னா, நம்ம பண்ண எல்லா புஷ்அப் வேரியேஷன்ஸுமே கிரேட். நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இது முடிச்சுட்டு ஒயிட் கிரிப் போயிட்டேன். ஒயிட் கிரிப்பும் வந்து எஃபெக்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு லோவர் செஸ்ட் எல்லாமே நல்லா எஃபெக்ட்டா இருந்தது. இது முடிச்சுட்டு ஆர்ச்சர் போயிட்டேன். இதுல பாருங்களேன், நான் கஷ்டப்பட்டு ஃபில்டர்லாம் போட்டு நம்ம மூஞ்சி நல்லா தெரியும்னு பார்த்தா, நம்மளோட சுத்தி இருக்க அந்த சரவுண்டிங்ஸ் பாருங்களேன். அதுதாங்க நல்லா தெரியுது. என்ன பண்றதுன்னே தெரியல. இத முடிச்சுட்டு ரிவர்ஸ் கிரிப் போயாச்சு. ரிவர்ஸ் கிரிப்ல வந்துட்டு இன்னைக்கு லைட்டா பாப் பண்ண மாரி தெரியுது என் மசில்ஸு. தெரியுதா நீங்களும் பார்த்து சொல்லுங்க. லாஸ்ட்டா வந்து பைக் புஷ்அப் போட்டோம். அங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்மள குறுகுறுத்து ஒருத்தர் பார்க்குறாரு. அவரு என்ன நெனச்சிருப்பாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, குரலி வித்தையா அதெல்லாம் இந்த ரீஸ் கிட்ட காட்டாத. பின்னாடி ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் பண்ணு. பதறதுல பிஹெச்டி முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இன்னைக்கு போஸ்டிங் குடுப்பேன்னு தான் நெனைக்கிறீங்க. கண்டிப்பா இல்ல. அதுக்கப்புறம் வார்ம் டவுன்லாம் முடிச்சுட்டு நல்லா ட்ரெஸ்ஸுல வேற மண்ணு பட்டுச்சு. அத நல்லா தொரத்தி அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வந்த ஆடியன்ஸ்க்கும் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அண்ணனும் கிளம்பிட்டாரு. சரி அண்ணனுக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்ல வந்து இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம அம்மா வந்து ஏதோ ஒரு இட்லி, மஸ்க் மெலன் ஜூஸு, அதுக்கப்புறம் முட்டை குடுத்துருந்தாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் மக்களே. நாளைக்கு உங்கள சந்திக்கிறேன். பாய். ட்ரஸ்ட் த கிரைண்ட்.